கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய ஃபினாலே நடப்பதற்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சி இருக்கிறது. ஏண்டா 2 நாளை வச்சுக்கிட்டு 4 பேரை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்னடா மிட்வீக் எவிக்ஷன் அப்படின்லாம் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அறிவே இவங்களுக்கு இல்லையா? சீசன் 6ல் மைனானந்தினின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டு போயிருப்பாங்க. வேற லெவலில் இருந்திருக்கும் அந்த மிட்வீக் எவிக்ஷன். பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கும் சரி, பிக் பாஸை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் சரி, உண்மையிலேயே ரொம்ப பதட்டத்தை கொடுக்குற மாதிரி மிட்வீக் எவிக்ஷன் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். அதாவது அந்த டோருக்கு பக்கத்தில் அப்படியே ஹைட்ராலிக்கில் வந்து மேலேயும் கீழே ஏறி இறங்குற மாதிரி ஒரு இதை பண்ணியிருப்பானுங்க. அதில் கொண்டு போய் கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தராக நிற்கணும். அது மேலேயும் கீழே ஏறும் இறங்கும். கீழே இறங்கும் போது அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கொண்டு போயிடுவாங்க. அது உண்மையிலே பதட்டப்பட வச்சுருக்கும். உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாம் அப்படியே ஐயோ என்னடா நம்மளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். அது மாதிரி இந்த சீசனில் மிட்வீக்கில் ஏன் ஒரு எவிக்ஷனை இவங்க வைக்கலை அப்படின்ற கேள்வி நமக்கு எழுந்திருந்துச்சு. ஏன்னா இந்த அரோரா சின்க்ளேரு, விக்கல்ஸ் விக்ரமு இவங்கெல்லாம் டாப் 5 இல்லை, டாப் 10 கூட வருவதற்கு தகுதி இல்லாத ஒரு கண்டஸ்டன்ஸ். இவங்க டாப் 4 இருக்காங்க அப்படின்றப்பயே இந்த சீசன் எந்த அளவுக்கு கேவலமாக போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். சரி, இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தரை எவிக் பண்ணியே ஆகணும். ஏன்னா 4 பேருக்கும் மேடை அப்படிங்கிறது இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றில் கிடைத்ததே இல்லை. அதிகபட்சமாக 3 பேருக்கு கிடைத்திருக்கு. சீசன் 7ல் கூட மாயா, அர்ச்சனா ரவிச்சந்திரன், மணிச்சந்திரா இவங்க 3 பேரும் மேடையில் நிற்பாங்க. அதுக்கப்புறம் மாயாவை வந்து ஒரு ரெட் ஃப்ரேம் வச்சு எவிக் பண்ணி வெளியில் எடுத்திருப்பாங்க. கடைசியாக அர்ச்சனா மற்றும் மணிச்சந்திரன் போய் கமலஹாசன் அவர்களுக்கு பக்கத்தில் நிற்பாங்க. கமலஹாசன் அவர்கள் அர்ச்சனா ரவிச்சந்திரனுடைய கையை தூக்குவார். அதே மாதிரி அந்த டாப் 3 அப்படிங்கிறது தான் கணக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும். அது கண்டிப்பாக விக்கல்ஸ் விக்ரமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா ஆரோரா சின்க்ளேரை இவங்க பூதாகரப்படுத்தி புனிதப்படுத்தி இந்த சொசைட்டிக்கு ஆரோரா சின்க்ளேர் மாதிரி நீங்கள் அப்பாவை அம்மாவை குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் வந்தால் நீங்கள் இவ்வளோ பெரிய உயரத்திற்கு வரலாம் அப்படின்னு ஒரு தப்பான முன்னுதாரணத்தை சொசைட்டி கிட்ட இவங்க காட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அரோரா சின்க்ளேர்லாம் 1ஆம் நம்பர் டம்மி பாவா உட்காந்து தண்டமாக மிச்சர் தின்னுட்டு இருந்துச்சு. 50 நாள் துஷாரை வச்சு ஓட்டுச்சு. அதுக்கப்புறம் கமருதீனை ஓட்டுச்சு. கமருதீனை வச்சு ஓட்டுச்சு. சாரி மக்களே, வாய் தவறி வந்துருச்சு, தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. கமருதீனை வச்சு ஓட்டுச்சு. அதுக்கப்புறம் கானு குட்டினுச்சு. அது எப்படி ஃபினாலேக்கு வந்துச்சுன்னு அதுக்கும் தெரியல, பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கும் தெரியல. வாரம் ஆரவாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஜய் சேதுபதியும் வந்து சொம்பு மேலே சொம்பா அடிச்சு அரோரா என்ன புக் படிப்பீங்க, நீங்கள் புக்கு படிப்பீங்களா? ஆமாம் சார், நான் ரொமான்டிக் புக்கு தான் படிப்பேன். இந்த வயசில் ரொமான்டிக் புக் படிக்காமல் வேறு எந்த புக்கு படிக்கிறதையோ, என்னையா பேசிகிட்டு இருக்கிற? இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு ஹோஸ்ட்டுக்கும் கண்டஸ்டண்ட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் துஷாரையும் இதே அரோரா சின்க்ளேரையும் நிற்க வச்சு, ஏசி நல்லா வருதா, சாப்பாடு ஒழுங்காக கிடைக்குதா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நான் சரி பண்ணி ஆகணும், அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்லாம் கலாய்ச்சிருப்பார். வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்லாம் கலாய்ச்சிருப்பார். யாரை? துஷாரையும் ஆரோரா சின்க்ளேரையும். ஆனால் துஷார் போனதுக்கப்புறம் ஆரோரா சின்க்ளேரை புனிதப்படுத்தி அவங்க ரொம்ப ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் அப்படின்ற மாதிரி காட்டி அவங்கள டாப் 4க்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக டாப் 3க்கு மூவ் பண்ணி கொண்டு போக போகிறாங்க. அப்போ பலியாடி யார்? வேறு யார்? நம்ம விக்கல்ஸ் விக்ரம் தான் பாரு அப்படின்னு. விக்கல்ஸ் விக்ரம் விஷயத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் எனக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் கள்ள தொடர்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும், விஜய் சேதுபதி தயவு செஞ்சு இந்த கள்ள தொடர்புலேருந்து வெளியில் வாங்க. கள்ள தொடர்பு நவ் இன் லீகல் இன் இந்தியா. அது கூட புரியாமல் கள்ள தொடர்பு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய திராவிட இயக்கங்கள் திருமணம் கடந்த உறவு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு அவன் என்னென்னமோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். சும்மா வந்துக்கிட்டு கள்ள தொடர்பு கிள்ள தொடர்பு அப்படின்ட்டு. நீ இவ்வளோ நாள் விக்கல்ஸ் விக்ரமாக கூட்டிகிட்டு வந்ததே சேனலுடைய பேக்கப் மற்றும் விஜய் சேதுபதியுடைய ஆதரவுனால மட்டும்தான். விக்கல்ஸ் விக்ரம் முதல் 35 நாள் டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருந்தான், எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் பாருவை எதிர்த்து ஒரு கேம் ஆடுறேன் அப்படின்னு, தேங்க்ஸ் பாரு, அப்படி பாரு இப்படி பாரு அப்படின்ட்டு பாருவை எதிர்த்து ஒரு கேம் ஆட ஆரம்பித்தான். நான் விக்கல்ஸ் விக்ரமுக்காக விக்கல்ஸ் அப்படிங்கிற சேனலில் அவனுடைய பாய்ஸ் அவனுக்காக இறங்கி வேலை செய்கிறாங்க. உண்மையிலே வேறு லெவலில் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஹரின்னு ஒரு பையன் உண்மையிலே வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த விக்கல்ஸ் விக்ரமுக்கு பதிலாக அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா உண்மையிலே சூப்பராக பயன்படுத்தியிருப்பான். விக்கல்ஸ்
விக்ரம் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் சாண்ட்ரா எமோஷனலாக அழுகிற மாதிரி ஃபேக்காக இருக்கிற மாதிரி அவங்க சேனல்லையே கழுவி ஊற்றுறாங்க, காரி துப்புறாங்க விக்கல்ஸ் விக்ரம். ஃபேக்காக இருக்கான் ஃபேக்காக இருக்கான் ஃபேக்காக இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கூட ஒன்றா பழகியிருக்காங்க. இவன் என்ன நம்மக்கிட்ட ஒரு மாதிரி இருந்தான், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் வேறு மாதிரி இருக்கான். ஏன்னா 35 நாள் ஒன்றும் பண்ணாமல் டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி விஜே பார்வதி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா. போடி அப்படின்ட்டு போனான். 35 நாள் டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னிய அது விக்கல்ஸ் விக்ரமா, இல்லை 35 நாளுக்கு அப்புறம் கொடுக்கு முளைச்ச மாதிரி போடி அப்படின்ட்டு போனிய அது விக்கல்ஸ் விக்ரமாடா அப்படிங்கிற கேள்வி விக்கல்ஸ் விக்ரமை பார்த்து நமக்கு எழதான் செய்யுது. அப்படி இந்த புள்ள பூச்சிக்கு முளைச்ச கொடுக்க இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷனில் இழுத்து வச்சு கட் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் மிட்வீக் எவிக்ஷன்லேருந்து அவன் தப்பிச்சிட்டான். கண்டிப்பாக இந்த 4 பேரில் முதல்ல எவிக்ட் ஆக போகிறது எனக்கு என்னமோ விக்கல்ஸ் விக்ரமா இருப்பானோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கண்டிப்பாக சேனல் ஆரோரா சின்க்ளருக்கு இந்த மேடை கிடைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக விருப்பப்படுவாங்க. அதுக்காக ஆரோரா சின்க்ளரை டாப் 2லையோ இல்லை டைட்டில் வின்னராகவோ ஆக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. டைட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திவ்யா கணேஷ் டைட்டிலை தட்டி தூக்க போகிறாங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே 3வது உமன் டு லிஃப்ட் த டைட்டில் அப்படிங்கிற பெருமையும் பெற போகிறாங்க. செகண்ட் ஃபீமேல் டு லிஃப்ட் த டைட்டில் அஸ் அ ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற பெருமையும் பெற போகிறாங்க. ஏன்னா அர்ச்சனா ரவிச்சந்திரன் தான் ஒயில் கார்டாக பிக் பாஸில் முதல் முறையாக ஒரு பெண்மணியாக கோப்பையை ஜெயிக்கிறாங்க. திவ்யா கணேஷ் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது இது 2வது முறை. திவ்யா கணேஷ் உண்மையிலேயே டிசர்வ்டு டு வின் த டைட்டிலான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. கானா வினோத், விஜே பார்வதி, கமருதீன் இவங்க 3 பேரும் டாப் 5ல் இருந்திருந்தாங்கன்னா இந்த காம்படிஷன் சொல்கிறேன், இந்த ஃபினாலே வீக்கு பற்றி எரிஞ்சிருக்கும், வேற மாதிரி போயிருக்கும், செம்ம ஃபயராக இருந்திருக்கும். பார்வதியா, வினோத்தா, கமருதீனா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டப் ஃபைட் இருந்திருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு திவ்யா கணேஷ் டாப் 5ல் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு வின்னிங் மெட்டீரியலான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு அவங்கள தவிர்த்து வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால நம்ம திவ்யா கணேசை சொல்கிறோம். அண்டு சபரி எல்லாம் வெங்காய செடியை வளர்த்ததை தவிர அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ணலை. ஸோ அப்போ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்றை பண்ண திவ்யா கணேசுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். அவங்களுக்கு ஏகப்பட்ட குறைகளும் இருக்குது. அதையும் தாண்டி ஷீ கேன் வின் த டைட்டில் அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் விக்ரமை இந்த 4 பேரில் முதல் ஆளாக பலி கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. கவின், சாண்டி 2 பேரும் உள்ளே போயிருக்கீங்க. தயவு செஞ்சு உங்கள் குருநாதர் பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் வேணும்னா விக்கல்ஸ் விக்ரமை கையோடு கூட்டிகிட்டு போயிடட்டுமா அப்படின்னு கேட்டு கூட்டிகிட்டு வந்துருங்க. அவன் 35 நாளுக்குள்ளே எவனாவது நாமினேட் பண்ணியிருந்தான் அவன் வெளியில் போயிருக்க வேண்டிய ஆள். அவன் எப்படி சர்வே பண்ணி 100 நாள் வந்தான் அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரியல. சரி, மக்களாகிய உங்கள்கிட்டயே கேட்குறேன், இந்த டாப் 4ல் எந்த கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டை விட்டு முதல் ஆளாக எவிக்ட் ஆகி வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.